இந்த பொண்ணும் இந்த ரெண்டு பசங்களுமே சின்ன வயசுல இருந்து ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. இந்த ரெண்டு பசங்களுமே இப்ப இந்த பொண்ணை லவ் பண்ணிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த பொண்ணு அந்த பசங்களுக்காக ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு பொக்கேஸை வாங்கி கொடுப்பாங்க. இந்த பசங்களும் அந்த பொக்கேஸை வாங்கிட்டு அந்த பொண்ணுக்கு போய் கொடுக்கும்போது அந்த பொண்ணுக்கு இந்த ஃப்ளவர்ஸோடைய ஃப்ரேக்ரன்ஸ் தாங்காம அலர்ஜி ஏற்பட்டிருக்கும். இதை பார்த்த உடனே அந்த ரெண்டு பசங்களுமே இந்த பொண்ணு மேலதான் குத்த சொல்றாங்க. நீ தான் சரியா பார்த்து வாங்கியிருக்கணும். நாங்க ரெண்டு பேரும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறத பிடிக்காம தான் இப்படி பண்ற. நீ தான் எங்களுடைய லைஃபுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாவே இருக்க. ஒழுங்கா எங்களை விட்டுட்டு போயிடு. தென் அந்த பொண்ணுகிட்டயுமே இதுக்காக நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணு இதனால ரொம்பவே மனசு உடைஞ்சு காயப்பட்டு போயிடுறா. ஏன் அப்படின்னா இந்த பொண்ணு தான் இந்த ரெண்டு பசங்களுமே ஃப்ரெண்டா இருந்தாலும் லவ்வும் பண்ணிருப்பாங்க. தென் இந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸும் பண்ணிருப்பாங்க. பட் இந்த பொண்ணு உங்களுடைய ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டா. நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம்னு சொல்லி இருந்திருப்பா. இதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல்ல வீடியோ பார்க்குற 90% மக்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் இருக்கீங்க. ஸோ மறக்காம தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. இந்த பொண்ணுமே ரொம்பவே சோகமா அழுதுகிட்டு அவங்களுடைய வீட்டுக்கும் போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணுடைய அப்பா அவங்களுக்கு இன்னைக்கு உன்னைய பொண்ணு பாக்குறதுக்காக வராங்க. மாப்பிள்ள ரொம்பவே பணக்கார ஃபேமிலியில இருக்கிறாரு. அதனால இந்த கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா சம்மதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. தென் இந்த பொண்ணுமே மறு பேச்சு பேசாம கல்யாணத்துக்கும் ஒத்துப்பாங்க. தென் இப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது. மறுபடியும் இந்த பொண்ணை இவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க. மன்னிப்பும் கேட்கறாங்க. சாப்பிட்றதுக்கு இன்வைட் பண்றேன்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்க்கு சாப்பிட்றதுக்காக இந்த பொண்ணையும் கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா ரெஸ்டாரண்ட்ல இவங்களுடைய புது கேர்ள் ஃப்ரெண்டான அந்த பொண்ணுமே அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. தென் இவங்களும் போயிட்டு சாப்பிடலான்னு உட்கார்றாங்க. பார்த்தா அந்த பொண்ணு இவங்களுக்கு பரிமாறுங்கிற பேர்ல இந்த பொண்ணுக்கு பிடிக்காத சாப்பாடு எல்லாம் வைக்கிறா. இதை பார்த்த இந்த பொண்ணுமே ரொம்பவே டிசப்பாயின்ட் ஆயிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு முடிவு எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது சடனா காலை நீட்டி அந்த பொண்ணையும் தட்டி விட வச்சிடுறா. தென் அந்த பொண்ணு விழும்போது அந்த கர்டன்ஸ் பட்டு மேல இருந்த சாப்பாடு எல்லாமே கொட்டிடுது. இதை பார்த்த அந்த ரெண்டு பாய் ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்பவே இந்த பொண்ணு மேல கோவப்படுறாங்க. எதுக்காக சாப்பாடு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணனு ரொம்பவே திட்டிடுறாங்க. தென் இந்த பொண்ணுக்கு உதவி பண்றதுக்காக அந்த சர்வெண்ட் வராங்க. தென் அவங்களையுமே தடுத்து நிறுத்திட்டு இந்த பொண்ணு ரொம்பவே கெட்ட பொண்ணு, எங்களுடைய வாழ்க்கையை அழிக்கன்னே வந்திருக்கிறா. சின்ன வயசுல இருந்து இவன் நல்லவன் நம்பி நாங்க பழகுனது எங்களுடைய தப்பு தான். அப்படியே அது இதுன்னு ரொம்பவே ஹார்ஷா திட்டிடுவான். தென் இந்த பொண்ணுமே இனிமே என்னுடைய மூஞ்சிலே நீங்க முழிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அங்கிருந்து போயிடுவான். தென் இப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா இந்த பணக்காரனுடைய கல்யாண வீட்டுக்கு இந்த ரெண்டு பசங்களையும் இன்வைட் பண்ணிருப்பாங்க. தென் இவங்களுமே அங்க வந்திருக்காங்க. பார்த்தா அந்த இன்விடேஷன்ல பொண்ணுடைய மூஞ்சியை மறைச்சிருக்காங்க. இதனால யார் அந்த கல்யாண பொண்ணுன்னு இந்த ரெண்டு பசங்களுக்குமே தெரியாது. பார்த்தா மேரேஜ் செரிமோனில இந்த பொண்ணு மாப்பிள்ளைங்க ரெண்டு பேருமே படியில இருந்து இறங்கி வரும்போது தான் இந்த பசங்க பாக்குறாங்க இவனுடைய ஃப்ரெண்டு தான் அந்த பொண்ணுன்னு. பார்த்த உடனே இந்த ரெண்டு பசங்களும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க.